சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி அப்படிம்பாரு நம்ம திருவள்ளுவர் அவர்கள். அந்த சினம் அல்லது கோபம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம் வாழ்வோடு கலந்து விட்ட ஒரு விஷயமாகவே தோடுகிறது. இந்த உலகத்தில் தோன்றிய பல்வேறு போர்களுக்கான அடிப்படை அப்படின்றது ஒரு தனி மனித கோபமாக கூட இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட கோபம் ஏதாவது நல்லதை இங்கே செய்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அந்த கோபம் நம்மை மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களையும் அது ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். அப்போ கோவப்படுறதை எப்படி தடுக்கிறது, தவிர்ப்பது அப்படின்னு பல்வேறு ஆராய்ச்சிகளை நம்ம செய்ய அவசியமே இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டால் போதும், இந்த கோபம் நாம் வருவது தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த கோவப்படும் போது நமக்கு தெரியறதில்லை, ஆனால் கோபப்பட்ட பிறகு வரக்கூடிய விளைவுகளை நாம் நினைத்து பார்க்கணும். நிச்சயமாக எதிர்மறையான விளைவுகள் நிறைய இருக்கும், இழப்புகள் நிறைய இருக்கும். நல்ல மனிதர்களை இழந்திருப்போம், நல்ல நண்பர்களை இழந்திருப்போம், நல்ல நிகழ்வுகளை இழந்திருப்போம். ஆகவே கோபப்படாமல் அதை தவிர்ப்பதற்கு நாம் அந்த விளைவுகளை நினைத்து பார்த்தாலே போதும்.